டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியும் நிக்கிறதுக்கு சின்னம் இல்லாம அறிவாலய வாசல்ல டார்ச் லைட் வச்சிருக்காருல்ல, இதே மாதிரி விசில ஊதிக்கிட்டு அறிவாலய வாசல்லையோ இல்ல வேற ஏதாவது ஒரு வாசல்லையோ ஒருத்த உட்காருவார். இதே போலதான் கூட்டம் கூடிச்சு, குபுகுபுன்னு கூடுது, பெரிய இளைஞர் படை இருக்கு, படிச்சவன் ஓட்டு, இன்டலெக்சுவல் ஓட்டு, நடிகர்கள் ஓட்டு, என்ன சப்போர்ட், மீடியா சப்போர்ட், திராவிடம் தேசியம், என்னெல்லாம பேசி பார்த்தாங்க, என்னென்ன பேசுறாங்க. அவர் உண்மையிலே அறிவாளி, அது வேற விஷயம். அவர் பேசுறது பலருக்கு புரியாது. அவர் எடுத்த ஆலம்தான் படமே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது விருமாண்டி படத்தை இப்பதான் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சேயோன்னு சிவகார்த்திகேயன் படத்துல இந்த படத்துல இப்படி இருக்கா, இது விருமாண்டி கட்டிய வாட்சியை சிவகார்த்திகேயன் கட்டி இருக்காரா, இப்படிதான் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் படத்தை டீகோட் பண்றதுக்கு 25 வருஷம் இருக்கு. 2004 வந்த படம் விருமாண்டி, இப்பதான் டீகோட் பண்றாங்க 22 வருஷம் கழிச்சு. அப்படின்னா ஒரு அரசியலை டீகோட் பண்றதுக்கு இன்னொரு மாமாங்கம் தேவைப்படும். அதுக்குள்ள நம்ம தலைமுறை முடிஞ்சு என் பேரன் தலைமுறை வந்துடும். அப்போ அவரே எப்படின்னா சாரு ஒரு கொள்கை, கோட்பாடு, லட்சியம், இலக்கு அப்படின்னு வந்த இவரே எப்படின்னா 50 வருஷ சினிமாவே எப்படின்னா 30 வருஷ சினிமா பல கட்டம் போட்ட இவரே எப்படின்னா மருவ மட்டும் மாத்திர, தாடியை மட்டும் மாத்திர இவர் எப்படி ஆவாரு? அவருக்கு சினிமாலையும் நடிப்பாரு, எங்க நடிப்பாரு. இதுக்கு நடிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சும்மா வச்சு கையை காலை ஆட்டிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். இது என்னாக நினைச்சு பார்க்கும்போது ஒரு ஒளிவட்டம் நல்லா தெரியுது. 2019 கமலுக்கு எப்படி ஒரு கிரேஸ் இருந்துச்சோ அதே கிரேஸ் இன்னைக்கு பக்கா மாசுக்கு இருக்கலாம். ஆனா இவர் அறிவாலயத்தில் டார்ச்சர் அடிச்சு நிக்கிற மாதிரி விசில ஊதிக்கிட்டு நிக்கல அப்படின்னா அப்புறம் இங்க என்னன்னு என்கிட்ட கேளுங்க. அன்றே கடித்த சாட்டை அப்படின்னு ஒரு 2 வருஷத்துல போடுவீங்க.